நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 22 சங்கீதம் 5 வசனம். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களை வெட்கப்பட்டு போக விடாதிருக்கிற தேவன். நாம் வாசித்த இந்த வசனம் நம்முடைய பிதாக்களை பற்றினது. அதாவது முந்தைய வசனம் சொல்லுகிறது, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். இங்கே நம்முடைய பிதாக்கள் என்று பார்க்கும் பொழுது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்கள் ஏன் நம்முடைய மாம்சீக பிரகாரமான நம்முடைய பிதாக்கள், நம்முடைய பெற்றோர்கள், முன்னோர்கள் கூட தேவனை அவர்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையாக வைத்து அவரை நோக்கி கூப்பிட்டு எத்தனையோ அவர்களுடைய பிரதிகூலமான சூழ்நிலைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். அவர்கள் அவரை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய வாழ்வில் நடந்தது பரிசுத்த வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரை நம்பும்போது நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோம். கூப்பிட்டு நாம் தப்பிக்கொள்ளலாம். நாம் நம்மை ஜெயமாக வழிநடத்தி செல்லலாம். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய தேவன் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன். கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதில் அளிக்கிற தேவன். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட பதில் அளிக்கிற தேவன். ஆகாரம் கொடுக்கிற தேவன். மனுஷர்களாகிய நமக்கு தன்னுடைய சொந்த சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட நமக்கு அவர் எவ்வளவு அதிகமாய் பதில் தருவார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், அவரை நம்பிக்கையோடு கூப்பிட வேண்டும். நாம் கூப்பிட 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 நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுவிக்கப்பட முடியும். மாம்சீக பலத்தினாலோ அல்லது வேறு எந்த நபருடைய பலத்தினாலோ நாம் நம்முடைய வாழ்க்கையை ஜெயமாக ஓட்டி செல்ல முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் மாத்திரம் நம்பிக்கை வைத்து அவரை மட்டும் கூப்பிட்டு நாம் முன்னாக சொல்லும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை வெட்கப்பட விட மாட்டார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் எங்களை எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் தேவைகளிலிருந்தும் எங்களை விடுவிப்பீர், எங்கள் தேவைகளை சந்திப்பீர் என்று எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. அப்படியே நாங்கள் கர்த்தரிடத்திலே நம்பிக்கை வைத்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தப்பும்படியாகவும் வெட்கப்படாதிருக்கும்படியாக தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென்.